அந்த கால்சியம் நைட்ரேட் கொடுத்தாலும் அந்த கலர்ஸ் அந்த சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது அதாவது அந்த சேஃப் வந்து கரெக்டா செவ்வாழைனா செவ்வாழை மாதிரி வரணும். இதுல வந்து கிராக் ஃபார்ம் ஆயிடும். கிராக் ஃபார்ம் ஆகி ஆட்டோமேட்டிக் வெளிய வந்துரும். ஆமா வெளிய வந்துரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு சைஸ் வந்து பருக்குதுன்னு அர்த்தம். அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா செவ்வாழை சாகுபடியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த முறையில வந்து இதை செவ்வாழையை வந்து சாகுபடி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம் தலரா. வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். ஏன்னா இப்போ நீங்க வந்து நீங்க சக்கை சாகுபடி செஞ்சிருந்தீங்க, அதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். சரி. இப்போ நீங்க செவ்வாழை சாகுபடி வந்து புதுசா இப்ப வாழை போடும்போது கண் எடுத்துட்டு வரும். கண் எடுத்துட்டு வந்து அந்த கண்ணை வந்து டேரக்டா நம்ம குழி தோண்டி அப்படியே உள்ள வச்சிடலாமா, இல்ல குழி தோண்டி எவ்வளவு நாள் கழிச்சு வைக்கணும், இல்ல குழி தோண்டி அந்த கண்ணுல வந்து என்னென்னதெல்லாம் அதை இது பண்ணி வைக்கணும்னு சொல்றீங்க? இதுலதான் வந்து நம்ம ஆளுங்க ஃபார்மர் பண்ற மீன் தப்பு என்னன்னா, கண்ணு எடுத்து வருவாங்க. கண்ணு எடுத்து வந்தோன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்ட்டு கண்ணை போச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா வாழை எடுக்கிறவன் இங்க இன்னொரு சைட்ல இருந்து எடுக்கிறான்னா அவன் டைரக்டா வந்து அந்த டைம் கொடுக்க மாட்டான், நம்மளுக்கு கொடுக்க மாட்டான். டைரக்டா வந்து வேலையை போட்டு விட்டு அவன் வேலையை முடிக்கிறது தான் பிளான் பண்ண ஒழிய நீங்க வந்து விதை நேர்த்தி பண்ணுங்க, கிழங்கு நேர்த்தி பண்ணுங்கன்னு அவன் வந்து டைம் கொடுக்க மாட்டான். நம்ம அதுக்கு முன்னாடி அவன் ஆக்சுவலா வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு பேரல ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா சூடோமோனாஸ் விரிடி இது வந்து நம்ம கெமிக்கல் போகணும் அப்படின்னா குளோரிபைபாஸ் இருக்கு. குளோரிபைபாஸ் முக்கி நம்ம அதை வந்து கிழங்கு நேர்த்தி பண்ணிட்டு தான் நம்ம வந்து அவனை வந்து நடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணணும். ஒவ்வொரு கிழங்கையும் நம்ம வந்து உள்ள அதுல முக்கி எடுத்து முக்கி எடுத்து அதான் ப்ரொசீஜர். அதை பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் வரைக்கும் வந்து எந்த நோயும் வராது. அப்படி முக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ இஷ்யூஸ் வரும். அது வந்து அந்த கிழங்குனாலதான் வருது. ஆமா, மேக்ஸிமம் நோய் தாக்குதல் ஏற்படுறதுனாலே காரணம் வந்து இதுதான். கிழங்கு நேர்த்தி பண்ணாததுதான். கிழங்கு நேர்த்தி பண்ணிட்டு தான் நம்ம வந்து நடவே செய்யணும். ஆமா, நீங்க இதை எந்த முறையில வந்து இந்த இதை வந்து நீங்க நடவு செஞ்சீங்க, எவ்வளவு இடைவெளியில இந்த இதை நடவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். ரைட். வந்து பாத்தீங்கன்னா 2-3 உழவு நல்ல உழவு அடிச்சிடணும். சரி. ஆமா, அடிச்சு தொழு உரம் போடணும். ஆனா தொழு உரம் போட்டோம்னு நினைச்சுக்கோங்க, இப்ப இதுலதான் வந்து அந்த தொழு உரம் போடுறத பத்தி நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன் நான். இப்போ தொழு உரம் போடுறோம்னு நினைச்சுக்கோங்க, ஸ்டார்டிங்லேயே போடுறோம் அப்படின்னா சின்ன கண்ணா இருக்கும்போது ஒரு 3 மாசம் வரைக்கும் கண்ணு ஓரளவு மீடியமா தான் இருக்கும். அந்த 3 மாச கேப்ல என்ன பண்ணணும்னா களை மேலாண்மை அதிகமா இருக்கும். சரி. ஆமா, அப்படிங்கறதுனால என்னோட மெத்தட் என்ன அப்படின்னா, ஒரு 3 மாசம் 4 மாசம் மண்ணை அணைக்கிறோம் பாத்தீங்களா, அணைக்கும் போது குப்பையை போட்டு மண்ணை அணைச்சு விட்டோம்னா இன்னும் பெட்டரா இருக்கும். களை வந்து அதிகமா பத்தாது. ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு உரம் கூட நம்ம ஆல்ரெடி அந்த குப்பை உரத்தை கூட ஈஸியா எடுத்துக்கிடும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு வந்து நிறைய வளர்ச்சி அந்த 3 மாசம் to 4 மாசம் வரைச்சு தான் அந்த வேறு வளர்ச்சி அதிகமா இருக்கும். அப்ப அந்த டயத்துல வந்து நம்ம உரம் போட்டு அந்த குப்பை உரம் வித் நீங்க கெமிக்கல் போடணும் இல்ல இயற்கையா பண்ணாலும் கூட ஓகே, அதோட சேர்த்து நம்ம பண்ணோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இப்ப இதுல இந்த உரங்கள்லாம் தெரியுது. இப்ப நீங்க இது உரம் இப்ப நீங்க போட்டுருக்கீங்களா இல்ல ஏற்கனவே போட்டிருந்தது தானே? இல்ல, முன்னாடி வந்து இப்போ ரீசெண்டா போட்டது அந்த மண் அணைக்கும் போது தான் போட்டது. மண் அணைக்கும் போது போட்டுருக்கீங்க? ஆமா, மண் அணைக்கும் போது தான் போட்டது. இப்ப நீங்க வந்து இது எந்த இடைவெளியில வந்து நீங்க இந்த கண்ணு வச்சிருக்கிறது? இது இப்போ 8 அடி கேப். சரி. 8 அடி கேப். 8 அடி எங்கிட்ட பார்த்தாலும் 8 அடி தான் வரும். 8 அடி கேப்ல வச்சிருக்கிறோம். இப்போ இது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 or 2 monthsல பாத்தீங்கன்னா ரொம்ப நெரிக்கிறோம். ஆனா இப்ப கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா மேல வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நெருங்கிரும். இந்த கேப் இருந்தா தான் உங்களுக்கு அந்த வாழை வந்து அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். சரி. இல்லன்னா அந்த உரத்தை பத்தி இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்ம குப்பை உரத்தை சொல்றேன். குப்பை உரத்தை வந்து டைரக்டா வந்து நம்ம ஆளுக்கு சொல்லுவாங்க, சரி குப்பை வந்து இப்போ டைரக்டா போட்டோம்னா பூச்சி தாக்குதான், அந்த புழு பிரச்சனைகள் இருக்கும், வேர்ப்புழு பிரச்சனைகள் இருக்கு அப்படிம்பாங்க. நம்ம குப்பை போடுறது வந்து நம்ம கண்ணு எப்போ என்னைக்கு கொண்டு வரமோ அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணிடணும். ஸ்டாக் பண்ணிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா விரிடி, சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ரைசோபியம் போட தேவை கிடையாது. பொட்டாஸ் பாக்டீரியா, பாஸ்போபாக்டீரியா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணிடணும். குப்பையில தண்ணியை நம்ம அது மேல தண்ணியை தெளிப்போம். தண்ணியை தெளிக்கும் போது இதெல்லாம் கலந்து தெளிச்சு இது பண்ணோம்னு வச்சுங்க, அதோட வேல்யூ வந்து அப்பவுமே ஒரு 2-3 மாசத்துல வந்து ரெடி ஆயிரும். நம்ம மண்ணு போட்ட உடனே இமீடியட்டா வந்து ரிசல்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். மெத்தட்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டன் தொழு உரம் போட்டுறோம் அப்படின்னா நீங்க வேருக்கு கண்ணு கொடுக்கும் போது 2 டன் போதும்.
ஓ மொத்தமே நம்ம 2 டன் 2 டன் போதும். இப்ப ஏன்னா காஸ்ட் வைஸ் அதிகமாயிடுச்சு, தொழு உரத்தோட காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லோடு இங்க கொண்டு வரோம் அப்படின்னா மேக்ஸிமம் 2500 to 3000 ரூபாய் வரைக்கும் வருது. வந்துரும். அப்படிங்கும்போது நம்ம 10 லோடு நினைச்சுன்னு ஒரு லோடு குப்பையே வந்து பாத்தீங்கன்னா இப்ப 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் நம்ம டேரக்டா எடுக்கிறவங்க கிட்டே 1500 to 2000 ரூபாய் வந்துருது. கரெக்ட். அப்புறம் நமக்கு வண்டி வாடகை இருக்குது, ஆள் சம்பளம் இருக்கு பாத்தீங்களா. அந்த கால்குலேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 லோடு அடிச்சோம்னா 30000 ரூபாய் பக்கத்துல வந்துரும். நமக்கு வாடகை கட்டாது. இப்ப அதுக்காண்டி நம்ம அதுதான் நான் இந்த மெத்தடுக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இருக்காது. நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியா இருக்கும், கம்மியா தேவைப்படும். நம்ம ஒவ்வொரு இப்போ கலவை சட்டியில போட்டோம்னா ஒவ்வொரு கலவை சட்டி போட்டாலே ஒவ்வொரு அப்ளை பண்ணி போதும் அதுக்கு சஃபிஷியன்ட். அதுதான் தொழுவரை அதுக்கு சஃபிஷியன்ட். நீங்க இதுல எத்தனை வாழை இப்ப நீங்க சாகுபடி செஞ்சிருக்கீங்க? இப்ப இதுல 1000 வாழை போட்டுக்கிறோம். 1000 வாழை போட்டுருக்கீங்க. 1000 வாழை போட்டு. இப்போ இது வரைக்கும் நீங்க இதுக்கு என்னென்ன உரம் கொடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்ப வாழைக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, 6, 9 அந்த டைப் அப்ல தான் வாழைக்கு உரம் கொடுப்பாங்க. நான் வந்து அந்த கால்குலேஷன்லாம் போகல. எனக்கு எப்பப்போ நம்மளுக்கு சஃபிஷியண்டா இருக்கோ அப்பப்போ நம்ம வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ப்புழு தாக்காம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூடோமோனாஸ், விரிடி அதை வந்து நம்ம வாட்டர்ல வெஞ்சுரி மூலமே கொடுத்துட்டோம், ட்ரிபிள் மூலமே கொடுத்துட்டோம். ஆமா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் 19 அதை வந்து நம்ம ட்ரிபிள் கொடுத்துருக்கோம். எதுக்குமே நீங்க ஆளு சம்பளம்லாம் இல்ல, தேவை கிடையாது. நம்ம அதுக்காண்டி தான் வெஞ்சுரி நீங்க தண்ணியிலே கொடுத்துருக்கீங்க, கண்ணிலே கலந்து கொடுக்குறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மீன் அமிலம் கொடுக்குறோம், பஞ்சகாவியம் கொடுக்குறோம். இந்த மீன் அமிலமும் பஞ்சகாவியமும் நீங்க தயார் பண்றீங்களா இல்ல வெளியே வாங்குறீங்களா? மீன் அமிலம் வந்து நான் தயார் பண்றேன், பஞ்சகாவியம் வந்து வெளியே தான் வாங்குறேன். மீன் அமிலம் கூட வெளியே தான் வாங்குறேன். எனக்கு ரெக்குயர்மெண்ட் அதிகமா இருக்கும்போது வெளியே ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ கடலை புண்ணாக்கு கொடுத்துருக்கோம். கடலை புண்ணாக்கு தான் மெயின். நான் கடலை புண்ணாக்கு பத்தி சொல்லி ஆகணும். வாழைக்குன்னு சரி எந்த தாவரத்துக்கும் சரி கடலை புண்ணாக்கு கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். ஆமா, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ்ல ஒரு 50% கிடைக்குன்னா கடலை புண்ணாக்கு போட்டீங்கன்னா 100% ரிசல்ட் நம்மளுக்கு இருக்கும், கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அது நமக்கு காஸ்ட்லி, கொஞ்சம் காஸ்ட் வைஸா பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். அதான் நான் சொல்றேன்னா அந்த 3 மாச டைம் இருக்கு பாத்தீங்களா, 3, 6, 9 அந்த டயத்துல மட்டும் கொடுங்க, எல்லா டயத்துலையும் கொடுக்க தேவை இல்லைங்களா. அப்படிங்கும்போது 1000 வாழைக்கு ஒரு 50 கிலோ போதும். 1 கிலோ வாட்டர் 200 லிட்டர் பேரல்ல ஒரு 10 கிலோவா போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து ட்ரிபிளியா கொடுங்க, போதும், அதே போதும். அதுல நீங்க கடலை புண்ணாக்கையுமே நீங்க டைரக்டா கொடுக்க வேண்டாங்கிறீங்க. டைரக்டா எதுவுமே டைரக்டா கொடுக்க கூடாது, எல்லாமே ட்ரிப் மூலம் தான் வந்துட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது அதோட ரிசல்ட் பாருங்க. நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா தனியா கடலை புண்ணாக்கு கொடுத்ததுக்கும் நம்ம கெமிக்கல் உரம் கொடுத்ததுக்கும் செக் பண்ணி பாருங்க, சூப்பரா வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நாள் to 20 நாள்ல தான் அது உரமே எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வேற காம்ப்ளெக்ஸ் டிஏபி ஏதோ போட்டீங்கன்னாலும் அந்த 20 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஆனா கடலை புண்ணாக்கு போட்டீங்கன்னா ஒரு 6வது நாள் 7வது நாளே ரிசல்ட் தெரிஞ்சிடும். பார்க்கும்போது அதோட தண்டு பகுதி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பளபளன்னு ஷைனிங்கா இருக்கு. எப்படி இது உங்க நீங்க எதுவும் இதுக்கு தனியா எதுவும் பண்றீங்களா இல்ல இந்த இலைகளை எல்லாம் நீங்க அறுத்து விடுறீங்களா எப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுல பாத்தீங்கன்னா தண்டு வந்து பாத்தீங்கன்னா இது மண்ணு மூடியாச்சு, ஒரு சட்டி டைப்ல இருக்கும். அதுதான் கரெக்டான பெர்ஃபெக்ட் சைஸ். கீழே வந்து பாத்தீங்கன்னா சட்டி டைப்ல இருக்கும். அந்த சட்டி டைப் வர்றதுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டி டைப் வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பழைய இலை இருக்கு பாத்தீங்களா, அந்த பழைய இலை ஆட்டோமேட்டிக் கீழே விழ ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒவ்வொரு இதுல பாத்தீங்கன்னா அப்படியே கிராக் ஆகி அந்த இதுலயே பாருங்களேன், பழைய இலையெல்லாம் இதெல்லாம் வந்து பழசு. அந்த சட்டி ஆக ஆக வந்து இதுல வந்து கிராக் ஃபார்ம் ஆயிரும். கிராக் ஃபார்ம் ஆகி இது ஆட்டோமேட்டிக் வெளில வந்துரும். ஆமா, வெளியே வந்துரும். அப்படிங்கும் போது உங்களுக்கு சைஸ் வந்து பருக்குதுன்னு அர்த்தம். சைஸ் பருக்குதுன்னு அர்த்தம். எஸ், நீங்க எவ்வளவு நம்ம மெயின்டைன் பண்றோமோ அது தந்தாப்புல உங்களுக்கு தூர் பெருசாகும். மெயின் வந்து செவ்வாழைக்கு வந்து பாத்தீங்கன்னா தூர் எவ்வளவு பெருசா இருக்குதோ அது தந்தாப்புல அவுட்புட் நீட்டா சூப்பரா இருக்கும். அதிகமா இருக்கும். மேக்சிமம் ஒரு 8 to 9 சீப்பு வந்தாலே பெருசு, ரொம்ப பெருசு. ஆமா, ஒரு 7 தான் மேக்சிமம், ஆவரேஜ் 7 வந்தாலே சஃபிஷியன்ட். ஆமா, 8 வந்துச்சுன்னா நீங்க ஆக்சுவலா வந்து நல்லா கேர் பண்ணி பாத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா, அதுதான் மெயின். அதுக்கடுத்து நம்ம பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க கடலை புண்ணாக்கு கொடுத்தாலே இந்த ஆட்டோமேட்டிக்கா இந்த சைஸ் வந்துடும். கடலை புண்ணாக்கு, அதுக்கடுத்து மீன் அமிலம், பஞ்சகாவியம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட் ஒவ்வொருத்தவங்க வந்து குளம் தள்ளினப்புறம் தான் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. நீங்க ஆக்சுவலா வந்து கால்சியம் நைட்ரேட் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். கொஞ்சம்
கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஓ சரி சரி. ஆமா, மெயினா வந்து இதுல வந்து கடலை புண்ணாக்கு தான் மெயின். சரிண்ணா, இப்ப நீங்க கடலை புண்ணாக்கு 3, 6, 9 3 மாசமா பிரிச்சு நீங்க ஒரு மூட கொடுத்தாலே 1000 வாழைக்கு போதுமான அளவுக்கு அதுவே போதும்னு சொல்றீங்க. ஆமா, எஸ். இப்போ இது வந்து 4வது மாச கண்ணு. ஆமா, இதுக்கப்புறம் நீங்க என்ன உரம் கொடுக்க போறீங்க? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10, 26 ஒன்னு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கொடுக்க போறோம். சரி. ஆமா, 10, 26 அதுக்கடுத்து மீன் அமிலம், அதுக்கடுத்து பஞ்சகாவியா, இந்த 3 தான் நம்ம அடுத்து கொடுக்க போறோம். இன்னும் எத்தனை நாள் கழிச்சு கொடுப்பீங்க? அண்ணா ஒரு 10 நாள்ல கொடுக்க ஆரம்பிச்சிடும். 10 நாள்ல கொடுப்பாரு. ஆமா, 10 நாள்ல கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதை முடிச்சு திரும்ப எத்தனை மாசத்துல கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க? அதுக்கடுத்து நம்ம 6வது மாசம் கொடுப்போம். 6வது மாசம் அதே சேம் காம்பினேஷன்ல கொடுப்போம். ஆனா வந்து 10, 26 பிளஸ் பொட்டாஸ் வந்துடும். அடுத்த இதுல வந்து பொட்டாஸ் வந்துடும், சேர்த்து கொடுத்துருவீங்க. பொட்டாஸ் சேர்த்து கொடுத்துரும். அதுக்கடுத்தும் வந்து பொட்டாஸ் வந்துடும். அடுத்து வர்றது வந்து பொட்டாஸ் காம்பினேஷன் அதிகமா இருக்கும். வருஷத்துல இருந்தே பொட்டாஸ் மிக்ஸ் பண்ணி. எஸ், பொட்டாஸ் காம்பினேஷன் அதிகமா வரும். அந்த பொட்டாசையும் சேர்த்து கொடுக்குறீங்க. பொட்டாஸ் வந்து அடுத்து வந்து இந்த பூ நம்ம ஆல்ரெடி இப்போ 3வது மாசத்துல பூ உருவ ஆரம்பிச்சிடும். உள்ள சரி சரி, கரு உருவாகிறது. ஆமா, கரு நம்ம நல்லா திருச்சியா வளரணும், நல்லா வளர்ச்சி இருக்கணும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு பொட்டாஸ் கம்பல்சரி சேர்த்தாகணும். அதோட வந்து பாத்தீங்கன்னா போரான், மெயின் போரான் தேவை. ஆமா, 6வது மாசம் 9ஆம் மாசம் பாத்தீங்கன்னா போரான் இருக்கணும். மெயின் போரான் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெலிவரி ஆகும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது, நீட்டா இருக்கும். குளத்துறது வந்து கரெக்டா நம்மளுக்கு எவ்வளவு அவுட்புட் எதிர்பார்த்தமோ அந்த அவுட்புட் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். இப்போ நீங்க சொல்ற அந்த பொட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே, எல்லா விவசாயிகளுமே என்ன செய்வாங்கன்னா குலை தள்ளுனதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து அந்த விஷயத்தை தெளிவா சொல்லிருக்கீங்க. குலை தள்ளதுக்கு முன்னாடியே வாழையில வந்து அந்த கரு உள்ள உருவாகுது. எஸ், கண்டிப்பா. போதே நீங்க அந்த 6ஆம் மாசத்துக்கு அப்புறமே பொட்டாஸ் கொடுக்கும்போது அதோட ஷைனிங் உள்ள இருந்தே நமக்கு தெளிவா கொடுக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழைத்தாறு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல சூப்பரா இருக்கும். அந்த கலர்ஸ் வந்து ஒவ்வொரு கலர் கொஞ்சம் லைட்டா கிரீன் கலர் இருக்கும், ஒவ்வொன்னு வந்து ரெட் கலர் பியூர் ரெட்டா இருக்கும். அந்த பியூர் ரெட் வரணும்னா அந்த முன்னாடியே வந்து நம்ம ரெடி பண்ணணும். கண்டிப்பா ரெடி பண்ணணும். அந்த போரான் அதுக்காண்டி தான் கொடுக்க சொல்றேன். போரான் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கலர்ஸ், அந்த கால்சியம் நைட்ரேட் கொடுத்தாலும் அந்த கலர்ஸ், அந்த சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது, அதாவது அந்த ஷேப் வந்து கரெக்டா செவ்வாழைனா செவ்வாழை மாதிரி வரணும். எஸ், அதுக்காண்டிதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க சொல்றோம். இந்த கலர் வந்து நம்மளுக்கு பழத்துல, அதாவது செவ்வாழை குளத்துல பிறகு இந்த கலர்ல இருக்கணும். எஸ், இந்த கலரோட டார்க்கா இருக்கணும். இது ஆல்ரெடி லைட்டா ஒயிட்னஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயிட்னஸ் கூட இருக்க கூடாது. காயில இருக்கணும். லைட்டா வந்து அந்த ஒயிட்னஸ், அந்த கிரீனஸ், இந்த இதுமே வரக்கூடாது. அந்த பியூர் ரெட் கலர்னா அந்த ரெட் கலர்ல கண்டிப்பா வந்தாகும். அப்ப அதை வந்து நம்ம இப்பவுமே ப்ரிப்பேர் பண்ணோம்னா அந்த கலர் நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஆமா, அதுக்காண்டி தான் நம்ம இந்த இதெல்லாம் மெத்தட் ஃபாலோ பண்ண சொல்றது. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த வீடியோல நம்ம ஒரு வாழை சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து போதுமான தகவல்கள் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். பொதுவாக வாழை சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.